ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு ஒரு ஆர்கனைசிங் அண்ட் கிளீனிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால சரி ஓகே இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியுமே வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால அதில் நிறைய அழுக்கு இருக்கும். அதனால கவுண்டர் டாப் வந்து நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஆனா இந்த ஷெல்ஃபுகள் வந்து கண்டுக்கிறதே இல்ல. ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும் கிளீன் பண்ணி. ஆ அப்படியே பாத்திரம் எடுக்கிறது, வைக்கிறது அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் ஒரு டோர்ல திறக்கும்போது தான் தெரியுது அங்க ஃபுல்லும் நெறையா ஆ 8 கால் பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கரப்பான்பூச்சி, 8 கால் பூச்சின்னு 1, 2 கண்ல தட்டுப்பட்டுச்சு. ஓகே இதுக்கு மேல போச்சுன்னா, இவங்க வீடே கட்டிருவாங்க அப்படின்ட்டு, சரி ஓகே கிளீனிங் ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 ஷெல்ஃப் மட்டும் கிளீன் பண்ணேன். ஏன்னா வந்து மொத்தமா போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் கிளீன் பண்ணோம்னா டைம் இல்ல. சரி ஓகே ஒரு ஒரு நாளும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, அந்த 2 ஷெல்ஃப் மட்டும் கிளீன் பண்ணேன். ஆம். கிளீன் பண்ணும்போது தான் தெரியுது, எங்க இருந்து தான் இந்த டப்பாக்கள்லாம் வருதுன்னு தெரியல. ஆ நம்ம போய் வாங்குற டப்பா ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாரி பேக்கரில, ஹோட்டல்ஸ்ல இருந்து வரக்கூடிய டப்பா அதுக்கு மேல தான் இருக்கு. 1 மந்த்துக்குள்ளே ஒரு 10 டப்பாவாவது சேர்ந்துருது. நானும் ஒரு ஒரு மாசமும் அ பழைய பேப்பருக்கு எடுத்து எடுத்து வைக்கிறேன். பிளாஸ்டிக் டப்பாவா எங்க இருந்தாவது வந்துருது. ஏன்னா இப்ப மேக்ஸிமம் பேக்கரில ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் வாங்குனா கூட அதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா தான் குடுக்குறாங்க. அதனால வீட்ல வந்து டப்பாக்கு பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு இருந்தது. சரி அதெல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு, மந்த் எண்டுல அத ஃபுல்லும் கிளியர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, மீதி பாத்திரத்த எல்லாத்தையுமே தொடச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆ ஒரு கிளீனிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 ஷெல்ஃப் கிளீன் பண்ணா அது ஒரு திருப்தி தான். கிளீனிங் முடிச்சுட்டு அடுத்து இது பூவெல்லாம் பறிக்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து நெறைய பூத்திருந்தது. ஒவ்வொரு கிளையிலயும் ஒரு 2, 3 பூ கிட்ட நெறைய பஞ்ச் பூத்திருந்தது. ஸோ பார்க்கவே சூப்பரா இருந்தது. இதோட சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். அடுத்து இனிமே அந்த ஏப்ரல், மே, ஜூன் அதுல தான் வந்து நல்லா பூக்கும்னு சொல்லுவாங்க மல்லிப்பூ. இப்ப வந்து மல்லிப்பூ சீசன் முடிஞ்சு அடுத்து பிச்சிப்பூ வர ஆரம்பிச்சிரும். ஸோ இது அந்த லாஸ்ட் பேட்ச்னாலும் நல்லா ஹெவியா குடுத்துச்சு இந்த வட்ட பூ. நான் இவ்ளோலாம் எங்க வீட்ல இதுவரை பூத்ததே இல்ல. இப்பதான் இந்த மாரி நாங்க ஆ பார்க்குறேன் இந்த பூக்கள் எல்லாம். நல்லா ஸ்மெல் அப்படியே அந்த ஏரியா கிட்ட போய் நின்னோம்னா அவ்ளோ ஸ்மெல்லு. அப்படியே அந்த அந்த காத்தே அந்த மல்லிப்பூ வாசனை தான் வெளிய போய் நின்னாலே அந்த மல்லிப்பூ வாசனை அப்படி கம கமன்னு அப்படி வரும். ஒரு பூ பூத்தாலே முன்னாடிலாம் நல்லா வாசமா இருக்கும். இப்ப இவ்ளோ பூ பூத்ததுக்கு அந்த இடமே அங்க போய் நின்னாலே அவ்ளோ ஒரு ஸ்மெல்லு. அது ஒரு 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 பிளசன்ட் ஃபீல் குடுத்துக்குது உண்மைக்குமே. பூவெல்லாம் பறிச்சு கட்டியாச்சு. அன்னைக்கு கட்டும்போது இவ்ளோ பூ இருந்தது. ஆ இதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆ அடுத்து வந்து எக்ஸாம்ஸ்க்குள்ள ப்ரிப்பரேஷன் போய்க்கிட்டு இருக்கு. சரி குரூப் 1 போடும் டிசைட் பண்ணதுல இருந்தேவும் தமிழ்ல கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். வச்சுட்டு ஜிஎஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸுமே பாதி சைட் பை சைட் போய்க்கிட்டு இருக்கு. பாலிட்டி, எக்கனாமியும் மார்னிங்ல ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன். யூனிட் 6 வந்து ஈவினிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இது அன்னைக்கு சண்டே கம்யூனியன் சர்வீஸ்க்காக கட்டின சாரி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.